மேடைக்கு அழைத்து நிற்கின்றோம் சிறிய உரையொன்றை நிகழ்த்துவதற்காக. ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோயில் புத்தளத்தினுடைய தலைவர் ராஜா ஐயா அவர்களே, புத்தளம் இந்து வாலிபர் சங்கத்தின் தலைவர் அண்ணன் விமலன் அவர்களே, இங்கு வருகை தந்திருக்கின்ற மூத்தோர்களே, பெற்றோர்களே, இளைஞர்களே, யுவதிகளே, குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் நல் வந்தனங்களை தெரிவித்தவனாக, நாங்கள் 78வது சுதந்திர தினத்தை கொண்டாடிய கையோடு இன்று ஒரு சிவராத்திரியை கொண்டாடுவதற்காக நீங்கள் அனைவரும் இங்கு கூடியிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே, கடந்த 78 வருடங்களிலே உண்மையிலேயே நாங்கள் சுதந்திர காற்றை சுவாசித்தோமா? நாங்கள் உண்மையிலேயே இலங்கையர்களாக எங்களுக்குள்ளே நாங்கள் உணர்ந்தோமா என்று நாங்கள் ஒரு கேள்வியை கேட்டு பார்த்தால், கடந்த 1.5 ஆண்டுகள் காலம்தான் இந்த நாட்டிலே நாங்கள் இலங்கையர்களாக உணரக்கூடிய, நாங்கள் இலங்கையர்கள் என்று பெருமைப்படக்கூடிய ஒரு மாற்றம் இந்த நாட்டிலே நடந்திருக்கின்றது. இதற்கு முன்னால் இருந்த மாறி மாறி ஆட்சியிலே இருந்த அரசாங்கங்கள் குறிப்பாக இனங்களையும் மதங்களையும் தங்களுடைய அரசியலுக்கான மூலதனங்களாக பயன்படுத்தி, இனங்களாக மதங்களாக உள்ளங்கள் ஒன்றிணைய முடியாத ஒரு நாட்டை உருவாக்கி இந்த நாட்டை குட்டிச்சுவராக ஆக்கியிருந்த அந்த சந்தர்ப்பத்திலே தான் இந்த நாட்டிலே ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட்டது. அதுதான் 2024ஆம் ஆண்டிலே இந்த நாட்டிலே தெரிவு செய்யப்பட்ட தோழர் அனுரகுமார திசாநாயக் அவர்கள் இந்த நாட்டிலே ஒரு நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக பதவியேற்றார். அந்த பதவியேற்பு என்பது இந்த நாட்டிலே இருந்த மூவின மக்களும் ஒன்றாக சேர்ந்து, நாங்கள் இனி பிரிந்திருக்க மாட்டோம், நாங்கள் ஒன்றாக இருக்கிறோம், அரசியல்வாதிகளே, ஊழல்வாதிகளே, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு நாங்கள் தரமாட்டோம் என்று பறைசாற்றுவதாக ஜனாதிபதி அவர் அனுராகுமார திசாநாயக்கவை நீங்களும் நாங்களும் சேர்ந்து தெரிவு செய்தோம். அதன் பின்புலத்திலே தான் இன்று புத்தள மாநகர சபையிலும் உங்களுக்கான ஒரு மேயராக நான் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றேன். உங்களுக்கு தெரியும், இந்த நாட்டிலே இருக்கின்ற இந்து மக்கள், குறிப்பாக இந்து மக்கள் எமது ஜனாதிபதியை மிகவும் நேசிக்கின்றார்கள். அவர்கள் போகின்ற இடத்துக்கெல்லாம் அங்கு சென்று அவரோடு எவ்வாறாவது அவரை நெருங்கி அவரை அணுகிவிட வேண்டும், அவரோடு ஒரு போட்டோ எடுத்துக்கொள்ள வேண்டும், அவர் எங்களுடைய ஜனாதிபதி என்று மார்த்தட்டி கொள்கின்றார்கள். அவர் பிரத்யேகமாக இந்து மக்களுக்காக எதையும் செய்யவில்லை, மக்களுக்கு அநியாயம் செய்கின்ற வேலையை அவர் செய்யவில்லை, இனங்களுக்கு மத்தியிலே பிளவுகளை உண்டாக்கின்ற வேலையை அவர் செய்யவில்லை. அவர் எவ்வாறு இந்து மக்களை நேசிக்கின்றார்களோ அதே போல முஸ்லிம் மக்களையும் நேசிக்கின்றார், அதே போல புத்த மக்களையும் பௌத்த மக்களையும் நேசிக்கின்றார், கிறிஸ்தவ மக்களையும் நேசிக்கின்றார். ஒரு நாட்டிலே ஒரு ஊரிலே இருக்கின்ற தலைமைத்துவம் என்பது உண்மையிலே அவ்வாறானதுதான். புத்தளத்திலே ஒரு மேயராக, புத்தளத்துடைய முதல் குடிமகனாக உங்கள் முன் நான் நிற்கின்றேன் என்றால் உங்களுடைய வாக்குகளையும் பெற்றுக்கொண்டு தான், நீங்களும் என் மீது வைத்த நம்பிக்கையின் காரணமாகத்தான் இந்த இடத்திலே நான் உங்கள் முன்னால் நிற்கின்றேன். ஆகவே ஒரு நீதமான ஒரு தலைவனாக இந்த அனைத்து மக்களுக்கும் அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுக்கின்ற, அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கின்ற தார்மீக பொறுப்பு எனக்கு இருக்கின்றது. எனக்கு தெரியும், எங்களுடைய ராஜா ஐயா முதல் பலர் எங்களுடைய வெற்றிக்கு பின்னால் இரவு பகலாக பாடுபட்டு இருக்கின்றார்கள். எங்களுடைய குருக்கள் அவர்கள் ஒவ்வொரு கோவிலாக சென்று எங்களுக்காக பிரச்சாரம் செய்திருக்கின்றார்கள்.
இந்த நாட்டிலே ஏற்பட்ட மாற்றம் புத்தளத்திலும் வரும் என்ற நம்பிக்கையோடு தான் அவர்கள் எங்கள் பின்னால் நின்று முயற்சி செய்திருக்கின்றார்கள். ஒருபோதும் அந்த நம்பிக்கையை உடைத்தெறிகின்ற தலைமையாக நாங்கள் இருக்க மாட்டோம். எந்த நேரமும் இந்த மக்களுக்கு அவர்களுடைய தேவைகளை அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கின்ற அந்த வேலையை நிச்சயமாக நாங்கள் தலையாய கடமையாக எடுத்து செய்வோம். என்னோடு இந்த நிகழ்ச்சிக்காக இந்த நிகழ்ச்சியை செய்து முடிப்பதற்காக பல தேவைகளை கொண்டு வந்து அண்ணன் நிமலன் அவர்களும் யோகுரு அவர்களும் என்னிடம் முன்வைத்தார்கள். அந்த நேரத்தில் என்னுடைய வேலையாட்களை கூப்பிட்டு கூறினேன், பொறுப்பான சூப்பர்வைசர்ஸை கூப்பிட்டு கூறினேன், இதில் எந்த குறையும் இருக்கக்கூடாது, மிகவும் அழகாக இவை அனைத்தையும் அவர்களுக்கு செய்து கொள்ளுங்கள். எவ்வாறு எங்களுடைய பள்ளிகளிலே நாங்கள் வேலை செய்வோமோ, எவ்வாறு பன்சலைகளிலே கேட்டால் நாங்கள் வேலை செய்வோமோ, எவ்வாறு சேர்ச்சிலே கேட்டால் வேலை செய்வோமோ, அதே மனப்பாங்கோடு அவர்களுடைய எல்லா தேவைகளையும் செய்து கொடுங்கள் என்று நான் நினைக்கின்றேன். இங்கு வந்த பிறகு நான் கேட்டேன், அதனை அவர்கள் செய்து தந்தார்கள் என்று. தொடர்ந்தும் இந்த இடத்துல எனக்கு ஒரு குற்றச்சாட்டு வருகின்றது. என்னை நோக்கி ஒரு 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 தவறு இங்கு நடப்பதாக கூறப்படுகின்றது. இந்த சூழலை அசுத்தமாக்குகின்ற ஒரு வேலையை செய்து வருகின்றார்கள். இந்த சூழலிலே கூலத்தை கொட்டுகின்ற வேலையை செய்து வருகின்றார்கள். உங்களுக்கு தெரியும், நான் மாநகர சபை மேயராக வந்த பிறகு இந்த குளத்தை சுற்றி 2 முறை பூரணமாக சுத்தம் செய்திருக்கின்றேன். இந்த குளத்தை சுத்தம் செய்வது, அதனுடைய கட்டுகளை துப்புரவாக்குவது என்பது ஒரு லேசான காரியம் அல்ல. ஏறத்தாழ 2 வாரங்கள் தொடர்ச்சியாக வேலை செய்ய வேண்டும். மாநகர சபையிலே உள்ள அத்தனை வேலையாட்களையும் போட்டு இதனை செய்திருக்கின்றோம். இருந்தாலும் சில சமூக பொறுப்பற்றவர்கள், சமூக அக்கறையற்றவர்கள் இதனை தொடர்ச்சியாக செய்து வருகின்றார்கள். இப்போது எனக்கு ஒரு நல்ல செய்தி கேள்விப்பட்டது. இங்கே சிசிடிவி கேமரா பொருத்தி இருக்கிறோம் என்று, அதனுடைய எக்ஸஸை எங்களுக்கு தாருங்கள், கூடிய சீக்கிரம் அதிலே சில பேரை நாங்கள் வழக்குக்கு கொண்டு போய் இந்த அசிங்கத்தை நிற்பாட்டுவோம் என்று சொல்லி நான் உங்களுக்கு வாக்கு தருகின்றேன். இந்து மக்களோடு மிகவும் நெருங்கிய நீண்ட கால ஒரு உறவு எனக்கு இருக்கின்றது. புத்தளம் இந்து கல்லூரியிலே 4ஆம் ஆண்டு முதல் 11ஆம் ஆண்டு வரை கல்வி பயின்றவன் நான். புத்தளம் இந்து கல்லூரியிலே ஆசாத் ரின்சாத் என்று கூறினால் ஒரு பிராண்ட். அவ்வாறாக இந்த இந்து கல்லூரியிலே நாங்கள் கல்வி பயின்றிருக்கிறோம். இந்து மக்களோடு 2 கலந்திருக்கின்றோம். அங்கு இருந்த இந்து சகோதரர்களோடு உறவாடி இருக்கின்றோம். அவர்களுடைய வீடுகளிலே உண்டிருக்கின்றோம். ஆகவே எங்களுடைய ஒரு தாய் பிள்ளைகளை போலவே தான் நாங்கள் உங்களை கருதுகின்றோம். நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை, உங்களுடைய தேவைகளை கேட்டு பயப்படாமல் வாருங்கள். எங்களுக்கு சில கெப்பாசிட்டி இருக்கின்றது, சில இயல்மைகள் இருக்கின்றது, இயலாமைகள் இருக்கின்றது. அந்த இயலாமைகளை தாண்டி சில நேரம் எங்களால் செய்ய முடியாமல் போகலாம். ஆனால் எங்களுக்கு இயலுமான அனைத்தையும் நாங்கள் நிச்சயமாக உங்களுக்கு எந்த பாரபட்சமும் இன்றி செய்து தருவோம். எங்களுடைய பயணத்திலே நீங்கள் எங்களோடு தொடர்ந்து இருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். இது நீண்ட பயணம், என்னுடைய ஆரம்ப பயணம். இது 6-7 மாதங்களை மட்டுமே கடந்திருக்கின்ற இந்த பயணத்திலே இந்து மக்களாகிய நீங்கள் தொடர்ந்தும் எங்களோடு இருங்கள். இந்த ஊரை 4 மத மக்களும் 3 இன மக்களும் நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு ஊரை நாங்கள் உருவாக்குவோம். அதுதான் எங்களுடைய கனவு. ஆகவே எங்களோடு கைகோத்து கொள்ளுங்கள். இந்த இடத்திலே என்னை அழைத்து என்னை கௌரவப்படுத்தியமைக்கு நான் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி உங்களுடைய இந்த நிகழ்ச்சிகள் சிறக்க வேண்டும் என்று வேண்டி விடைபெறுகின்றேன். குட் ஈவினிங். தேங்க்யூ ஸோ மச்.